இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இப்ப கேம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ரெண்டு பக்கத்துல இருந்தோம். நீங்க உங்களை நிரபராதின்னு நிரூபிக்க எல்லா முயற்சியும் பண்ணுங்க. நான் உங்களை குற்றவாளின்னு நிரூபிக்க எல்லா முயற்சியும் பண்ணுவேன். யார் ஜெயிக்கிறேன்னு பாப்பமா? நான் எதுவும் பேசலன்னு எங்களை மிரட்டி பாக்குறீங்களோ? எல்லா விசாரணையையும் இந்த வீட்டிலேயே என் குடும்பத்துக்கு முன்னாடி தான் பண்ணுவீங்களா? இதோட போதும் இன்ஸ்பெக்டர் சார். இப்ப நீங்க கிளம்புங்க. இதுக்கு மேல நீங்க என்னோட குடும்பத்தை தொந்தரவு பண்ண முயற்சி பண்ணீங்கன்னா அப்புறம் உங்க மேல நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஓகே? இந்தங்க, நான் உங்களுக்கு ஃபோன் தரேன். நீங்க யாருக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ ஃபோன் பண்ணுங்க. எனக்கு சஸ்பென்ஷன், டிரான்ஸ்ஃபர் இதை பத்தி எல்லாம் பயமே கிடையாது. மிஸ்டர் மோகன், விஷயம் என்னன்னா, ஆரம்பத்துல இருந்தே நான் நேர்மன்ற பாதையில போய்கிட்டே இருக்கேன். அந்த பாதையில எவ்வளவு ஸ்பீட் பிரேக்கர்ஸ் வந்தாலும் அதை பத்தி எல்லாம் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா நிரபராதின்னு நிரூபிக்கப்படுற வரைக்கும் எல்லாருமே குற்றவாளிங்க தான். திவாரி, இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? Guilty until proven innocent. ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் மோகன் சார், ராதா மேடம் உங்களோட பெரிய லக்கி தான். வருவேன் மறுபடியும் சந்திக்க. பத்திரமா இருங்க. என்னாச்சு? ஏன் எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறீங்க? எங்க மேல சந்தேகப்படுறீங்களா? அவனை எப்படியாவது ஜெயிலுக்கு அனுப்பி ஆகணும், இல்லனா வேற ஏதோ தப்பு பண்ணுவான். இந்த வீடியோவை பாருங்க, உங்களுக்கே எல்லாமே புரியும். கையில கண்ணோட பாக்கிறதுக்கு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி இருக்கீங்க. இந்த வீடியோல தெளிவா தெரியுது, யுவன் இல்ல, நீங்க தான் யுவன் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கீங்க. வீட்டை சர்ச் பண்ணுங்க, எல்லார் போனையும் கலெக்ட் பண்ணுங்க.
மானஸ், சாரி அக்கா, நான் உங்களை விளையாட கூட்டிட்டு போலான்னு இருந்தேன். அதுக்கு இப்படியே பயமுறுத்துவ? வீட்ல எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க, இப்பதான் விளையாடணும்னு சொல்லுவியா? குஷி, என்னாச்சு? எதுக்கு இவனை போட்டு திட்டிட்டு இருக்க? ஐம் சாரி மானஸ், நான் பயந்து போயிட்டல, அதனால தான். அக்கா, ஐம் ரியலி சாரி. சாரி அக்கா, நான் உங்களை பயமுறுத்திட்டேன்ல. பரவாயில்ல, இருக்கட்டும். நீ என் தம்பி தானே, என்கிட்ட தானே விளையாடுன, இருக்கட்டும். அப்பனா நீங்க என் கூட விளையாட வருவீங்களா? சரி, வரேன். இங்க பாருப்பா, நீ போய் உன்னோட மத்த ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடு. குஷி அக்கா 5 மினிட்ஸ்ல வந்துருவா. ஓகே? ஓகே அத்தை. குஷி, என்னாச்சு? ரொம்ப டென்ஷனா இருக்க நீ. அத்தை, என் மனசுக்கு ஏதோ சரியா படல அத்தை. ராமாவும் அப்பாவும் ரொம்ப டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றாங்க, எனக்கு பயமா இருக்கு. நாம ஒண்ணு கேட்டா அவங்க ஒண்ணு சொல்றாங்க. ஆனா என் அப்பா 10 நிமிஷத்துல 10 ஜோக் அடிக்காம இருக்க மாட்டாரு. ஆனா இப்போ ஒரு மாதிரியாவே இருக்காரு. அத்தை, எனக்கு என்னவோ பயமா இருக்கு, ஏதோ தப்பா இருக்கு. இங்க பாரு குஷி, நீ அளவுக்கு அதிகமா யோசிக்கிற. நீ இவ்வளவு டென்ஷன் ஆக வேண்டியதே இல்ல. எல்லாரும் நல்லா இருக்காங்க. அது இவனாலதான் 2 பேரும் கவலையா இருக்காங்க. அந்த யுவன் இன்னும் வெளியே சுத்திட்டு இருக்கான், அதனால நம்மள நினைச்சு கவலைப்படுறாங்க. நீயே சொல்லு குஷி, டென்ஷன்ல இருக்கவங்க எப்படி சிரிப்பாங்க? குஷி, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. ஒரு தடவை அந்த யுவன் மாட்டிக்கிட்டானா அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிடும், எல்லாமே நார்மல் ஆயிடும், பழைய மாதிரி ஆயிடும். ஓகே? சீக்கிரமா நம்ம இவனோட பாடியை தேடி ஆகணும். அவனோட பாடி திருதிப்புன்னு எப்படி அங்கிருந்து காணாம போயிருக்கும்? அப்பா, ஹே, அது சரி, 2 பேரும் இப்ப எங்க போறீங்க?